ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எம்எஸ் வேர்டில் ட்ரான்ஸ்லேட் எப்படி பண்ணுறது உங்கள் டாக்குமெண்ட்டை அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு blank டாக்குமெண்ட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் பேராகிராஃப் வேணும் நம்மளுக்கு. அப்போ நம்ம ஷார்ட்கட் ட்ரிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேராகிராஃப் வேணும் அப்படி ஈக்குவல் டு ரேண்ட் 4 பேராகிராஃப் வேணும் எனக்கு 5 லைனில். இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேராகிராஃப் ஜென்ரேட் ஆயிரும். சார் நான் சாம்பிளுக்காண்டி நான் இப்போ சொல்கிறேன். இப்போ ரிவ்யூ டேப்குள்ளே போய்க்கோங்க. அங்கே போனீங்கன்னா லாங்குவேஜுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு மேலே ட்ரான்ஸ்லேட் கொடுத்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் செலெக்ஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேவிகேஷன் இங்கே ஜென்ரேட் ஆகும். இப்போ நான் வந்து இதை நான் மாற்றுறேன். இப்போ நான் அதை செலக்ட் பண்ணினா அங்கே எனக்கு ஷோ ஆகும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. அரபிக்கில் அது மாறி இருக்கு டிஃபால்ட்டாக. இப்போ நான் எனக்கு அரபிக்கில் வேணாம், வேறு எதுலாச்சும் வேணும் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். வேறு எதில் வைப்போம்? ஃப்ரெண்ட்ஸில் வைப்போம். எனக்கு ஃப்ரெண்ட்ஸில் மாற்றி கொடுங்க. அப்போ இந்த செலக்ட் பண்ணது ஃபுல்லாக இப்போ ஃப்ரெண்ட்ஸில் மாறப்போகுது. அதுக்கு நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாறிடுச்சா? இது ஒன்லி நீங்கள் ஆன்லைன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நெட்டு தேவைப்படும். இதுக்கு ஆன்லைனில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இப்போ ஃப்ரெஞ்சில் இருக்குது. நான் இப்போ வந்து தமிழில் மாற்றுறேன். எல்லா லாங்குவேஜுமே இங்கே எனேபிளாக இருக்குது. ஓகே, தமிழ். இப்போ இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழில் மாறிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும் உங்கள் டாக்குமெண்ட்டை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.